நிவின் பாலி மீது எழுந்த குற்றச்சாட்டு. உண்மையை உடைத்து கூறிய சுச்சி. சமீப காலமாக திரையுலகம் முழுவதும் பெருமளவில் பேசுபொருளாக இருந்து வருவது ஹேமா கமிட்டி அறிக்கை. 2019ஆம் ஆண்டு மலையாள சினிமாவில் திரைமறைவில் பெண்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள் மற்றும் அத்துமீறல்கள் குறித்த விசாரணையை ஹேமா கமிஷன் அறிக்கையாக கேரள அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை சமீபத்தில் வெளியானதால் மலையாள சினிமா உலகை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகமே பரபரப்பில் ஆழ்த்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மலையாள சினிமா உலகில் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நடிகர்கள் நடிகைகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த வகையில் சமீபத்தில் நிவின் பாலி மீது பெண் ஒருவர் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தமிழ் மற்றும் மலையாள சினிமா உலகில் பிரபல நடிகராகவும் அதிக ரசிகர்களை கொண்ட நடிகராகவும் உள்ள நிவின் பாலி சமீபத்தில் எந்த திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்தாலும் அவருக்கென்று ஒரு தனி ஃபேன் பேஸ்களே அதிகமாக உள்ளது. மேலும் அவர் மீது மலையாள சினிமா உலகம் மட்டுமின்றி மற்ற சினிமா உலகிலும் பல மரியாதைகள் மற்றும் நல்ல மதிப்புகளும் உள்ளது. ஆனால் தனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தருவதாக தன்னை 4 பேருடன் சேர்ந்து பாலியல் தொந்தரவை நிவின் பாலி செய்ததாக பரபரப்பான குற்றச்சாட்டை இளம்பெண் முன்வைத்ததை அடுத்து நிவின் பாலி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த புகார் வெளியான சில மணி நேரங்களிலேயே தனது சமூக வலைதள பக்கத்தில் இது உண்மைக்கு புறம்பானது, மோசமான உள்நோக்கம் கொண்டது, இதற்கு பின்னால் செயல்படுபவர்களை சட்டத்திற்கு முன்பு கொண்டு வர எந்த எல்லைக்கும் செல்வேன் என்று பதிவிட்டிருந்தார். மேலும் அடுத்த சில மணி நேரங்களிலேயே செய்தியாளர்களை சந்தித்த நிவின் பாலி, எனக்கு எதிராக முதல் முறையாக இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துள்ளது. இப்படி ஒரு குற்றச்சாட்டை ஒரு பெண் என் மீது சுமர்த்துகிறார் என்பதை கடந்த சில நாட்களுக்கு முன்பே போலீசார் என்னிடம் தெரிவித்த பொழுது நான் அதை மறுத்துவிட்டேன். இருப்பினும் தற்போது அதே பெண் மறுபடியும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அவரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. எனக்காக நான் தான் பேச வேண்டும். நாளை யாருக்கு வேண்டுமானாலும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படலாம். இது போன்ற சம்பவம் நடக்கவில்லை. சட்டத்தின்படி நான் இதனை எதிர்கொள்வேன் என்று நேருக்கு நேராக வெளிப்படையாக பேசியிருந்தார் நிவின் பாலி. இருப்பினும் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்ற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் சமூக வலைதளத்திலும் உலா வருகிறது. அதற்கு சுச்சி லீக்ஸில் பிரபலமான பாடகியான சுச்சி, நிவின் பாலி மீது எந்த குற்றச்சாட்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு கிளீன் மேன், நேர்மையான மனிதர், அவர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க என்ன காரணம்? இந்த சம்பவம் நடந்த பொழுது புகாரை பதிவிட்டு இருக்கலாமே, இத்தனை நாட்கள் கழித்து எதற்காக பதிவிட வேண்டும்? அதோடு கூட்டு பாலியலுக்கு அதிக ஆதாரங்கள் இருந்திருக்குமே, அவையெல்லாம் எங்கே என்று சமீபத்தில் தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். இதுவரை சுச்சி எந்த ஒரு மனிதர் பற்றியும் இந்த அளவிற்கு நல்ல விதமாக கூறியதே கிடையாது. அவர் கூறிய பெரும்பாலான விஷயங்கள் அனைத்துமே போதை விஷயங்கள் மற்றும் தவறான விஷயங்கள். அவரே தற்போது நிவின் பாலி மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்று கூறியது அனைவரது கவனத்தை பெற்றுள்ளது.